என்னைக்கு இந்த சூரியன் போல் ஒளிக்கும் விரைமாக அந்த சூரியன் போல் மிளிரும்னா, என்னைக்கு அந்த ரோட்டில் ஒரு சட்டத்தை மதித்து வண்டி ஓட்டுறாங்களோ, என்னைக்கு குப்பை கொட்டும்போது பார்த்து கண்டெய்னர் உள்ளக்கி கொட்டுறாங்களோ, என்னைக்கு ரோட்டில் போகும்போது எச்ச துப்பாமல் அந்த ரோடை ஒரு குப்பை கூடமாக நினைக்காம அதில் சாப்பாடு வாங்கி அதில் மீதி இருக்கிற சட்னியை அந்த சட்னி பாக்கெட் அப்படியே தூக்கி ரோட்டில் போடாமல் இருக்கிறாங்களோ, இந்த 3 செயல் செய்யணும். ஒன்று, குப்பை தொட்டியாக ரோடை கன்சிடர் பண்ணக்கூடாது. இன்னொன்று, சட்டப்படி வண்டியை ஓட்டணும். எந்த விதமான ஆக்சிடெண்ட்டும் யாருக்கும் செய்யக்கூடாது. எல்லோரும் நம்ம தாய் தந்தையர்கள், நம்ம சகோதரிகள், நம்ம சகோதரர்கள் என்ற உணர்வோடு, நம்ம பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒருவரும் ஸ்கூட்டர் ஓட்டும்போது நினைக்கணும், வண்டி ஓட்டும்போது நினைக்கணும், பஸ்ஸு ஓட்டும்போது நினைக்கணும், லாரி ஓட்டும்போது நினைக்கணும். ஏன்னா அவங்க வண்டியை ஓட்டும்போது கண்ணாம்பொண்ணான்னு ஓட்டி அது முன்னாடி போகிறதுக்கு பதிலாக இது சட்ட ஒழுங்கோடு ஓட்டுறது ஒரு தனி கலை என்பது ஃப்ரான்ஸில் போன்ற நாட்டில் நம்ம கொஞ்சம் கற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. மற்றவங்கள்ட்ட கற்றுக்க நம்ம பெர்ஃபெக்டாகி நம்ம ஒரு குளோபல் லீடராக மாறத்துக்கான ஒரு வழி தானே அது. மலை உச்சிக்கு போகணுன்னா பக்கத்தில் சில யுத்திகளை கற்றுக்குன்னு அந்த மலை உச்சியை அடையிறதுக்கு நம்ம தேவைப்பட்ட நாலேஜை எடுத்துக்கணும் மற்றவங்ககிட்டேருந்து. இந்த ரோடு மெயினாக பிரின்சிபலோட அந்த சட்டப்படி அதை ஓட்ட கற்றுக்கணும். அதுக்கு மெயினாக அந்த ஊரில் பார்த்திங்கன்னா எம்ஏ கூட பாஸ் பண்ணிடலாம் ஃப்ரான்ஸில். ஆனால் உங்கள் கார் லைசன்ஸ் எடுக்க முடியாது. அவ்வளோ கஷ்டம். எம்ஏ விட கஷ்டம், எம்பிஏ விட கஷ்டம், எல்லா படிப்பை விட கஷ்டம். அதாவது நான் சொல்கிறது அமெரிக்கன்